சொல்கிறா. சவ் எங்கே இருக்க? ஆஃபீஸ் முடிஞ்சுதா? தான் முடிஞ்சுட்டு நான் வந்து ஷேர் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து. எப்போவுமே நானே கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை பார்க்கணுன்னு என் தலையில் எழுதியிருக்கு போல். நீயும் போகிற வேலைக்கு போகிற, ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னுடைய எந்த வேலையும் செய்கிற மாதிரியும் தெரியல, காசு சம்பாதிக்கிற மாதிரியும் தெரியல. நான் இன்னும் எவ்வளோ தூரம் கஷ்டப்படணும்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ எதுக்கு நீ கால் பண்ண? இல்லை, ப்ரொடியூசரை பார்த்து பேசிட்டு வந்தேன். சப்ஜெக்ட் ஓகேன்ட்டாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன். உண்மையாவா? நீ கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு எனக்கு அப்போவே தெரியும்டா. ஒன்று பார்த்தியா? பணம் ஒவ்வொரு மனுஷனையும் எப்படி மாற்றுதுன்னு. பணத்துக்கு எவ்வளோ வேல்யூ பார்த்தியா? பெத்த தாயாக இருந்தாலும், தகப்பனாக இருந்தாலும், கூட பிறந்தவங்களாக இருந்தாலும், என்றைக்குமே பணம் தான் அல்டிமேட். அது இல்லைன்னா இந்த மனுஷங்களை யாரும் மதிக்கிறது இல்லை, இந்த சொசைட்டியும் மதிக்காது. அதை நல்லா புரிஞ்சுட்டேன். இதுக்கு நீயோ நானோ விதிவிலக்கு இல்லைல்ல. சரி, சீக்கிரம் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வா, நான் வந்துடுறேன்.